நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரர் பிஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1354வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் வீடியோ ஆலய தரிசனத்தை சொல்லியிருக்கேன். ஸோ வைடமிட்டா என்னுடைய சில சிஷியர்கள்லாம் இருக்கா. டாக்டர் ராஜவல்லின்னு இருக்கா, டென்டிஸ்ட். அதில் திருவான்மியூரில் ரமாலக்ஷ்மணன் திருப்பூரில் இருக்கா. திருப்பூரில் இவளை கோவில்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பா. டாக்டர் ராஜவல்லி சொல்லவே முடியாது, லீவு கிடைச்சா டக்குன்னு கோவில் கிளம்பிடுவோம். ஸோ மேப் அவளுக்கெல்லாம் வி ஷுட் கிவ் தம் ஏ ப்ராப்பர் கைடன்ஸ் ஸோ தட் தே ஃபார் எனேபிள் டு தி விசிட்டர். அந்த காலத்தில் எனக்கு மகேந்திராவுடைய உமாசங்கரனுடைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு ஐ யூஸ் டு கோ. அதே மாதிரி வலையப்பட்டி கிருஷ்ணன் இருக்கார், திருப்பூர் ஆராய்ச்சியாளர். இப்போ ராமரை பற்றி கூட புக்கு போட்டிருக்க. ஸோ இட்ஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. அவள்லாம் அந்த காலத்தில் எனக்கு உத்வேகம் கொடுத்தார். இந்த மாதிரி இந்த கோவில்லாம் போங்கன்ற மாதிரி நூற்றுக்கணக்கான தடவை நான் போயிருக்கேன் சில கோவில்லாம். அந்த உள்ள நுழைஞ்சு போயிட்டு வந்தாலே ஒரு எனர்ஜியும் கிடச்சிடும். உண்மையாகவே சத்தியமாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. ஆலய தரிசனம் ஏன் பண்ணோன்றதுனால வாரம் ஒரு முறை மாதம் போயிட்டு வந்தால் பழைய கோவில்லாம் கார் வச்சுட்டுருக்கோம். என்ன பிரயோஜனம்? விசிட் தி டெம்பிள். முதலே வாங்கி வச்சுட்டாங்க. அந்த ஊரில் கிடைக்குமா தெரியாது நமக்கு. பழங்கள்லாம் ஒரு 2-3 ஷீப் பழம் வாங்கிக்கோங்க. கற்பூரம், அதுக்கேற்ற மாதிரி இந்த 100 பழங்கள், தேங்காய் இதெல்லாம் வாங்கி காரில் வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு கோவிலில் இப்போ அர்ச்சனை பண்ணிக்கலாம். சாப்பாடும் கட்டின்னு போயிடணும். எங்கே சாப்பாடு கிடைக்கும் தெரியாது. ஸோ இட்லி எதானே பண்ணிட்டு இட்லி மார்னிங் டிஃபன் வச்சுட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு இதை கலம்ப சாதமோ தயிர் சாதமோ ஒரு புளியஞ்சாதமோ வச்சுட்டேன். தண்ணி பேக்கில் இதெல்லாம் கிடைக்காது எல்லா இடத்துலையும். இல்லை நாங்கள் வெளியில் ஹோட்டலில் பார்த்துக்குறோம், இந்த ஹோட்டலில் பரவாயில்ல. சில பேர் நல்ல ஹோட்டலில் அவ்வளோவா ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட்டு. ஏன்னா அவங்க அது உப்பு எல்லாம் ஜாஸ்தி போட்டுருவோம், அது ஒத்து வராது உடம்பு. வெளியில் போயிட்டு இருந்தாலும் படுத்துன்றனால மாதிரி ஆகிடும். மோரோவர் ஒரு நாளைக்கு ஒரு 10 கோவில் அந்த காலம் போயிருந்தேன். ஒரு 5 கோவில் 6 கோவில் பார்த்தாலே டயர்ட்னஸ் வந்துடும் உடம்புல. அது போதும். பசங்கள்லாம் ஒத்துக்காது. அப்புறம் வெளியில் போனாலும் வரமாட்டான் அப்புறமா அவள். ஸோ அவளுக்கும் அலுப்பு தட்டக்கூடாது. வி ஷுட் என்ஜாய் த ட்ரிப்பு. அது மாதிரி போயிட்டு வரணும். இப்போ இந்த பொன்னேரி வட்டத்தில் ஜிஎன்டி ரோட்டில் அந்த பக்கத்தில் இருக்கிற இது முதல்ல மேப் காமிச்சு வரேன் நான். இந்த ஜிஎன்டி ரோடு கீழே இருக்குது. தச்சூர்ன்ற இடத்துலேருந்து உள்ளே நுழைகிறோம், விச் கோஸ் பொன்னேரி. அங்கே முதல்ல வர கோவில் ஆண்டார் குப்பம்ன்ற முருகர் கோவில் வருது. இப்போ சிறுவாபுரி கட்டினடரா இல்லையா எல்லாரும். ஆண்டாருக்கு போகும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும். பெரிய கோவில், சிறுவாபுரியோட பெருசு. அது 2 கையை பிரம்மாவோட தலையில் கொட்டிட்டு இடுப்பில் 2 கை வச்சுருந்த மாதிரி இருக்கும். 4 கை கிடையாது. பிரம்ம சாத்த வடிவு 4 கை சொல்லியிருக்கு. கிண்டி அஷமால வர வச்சுட்டு கடி ஹசமெல்லாம் அபயம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ 2 கையோடைய 2 கை இடுப்பில் வச்சுட்ட மாதிரி இருக்கும். அந்த ஷேவரும் அந்த ஷேவர் கொடியும் வேல் வச்சுட்டுருப்பார். 6 அடி உயரத்துக்கு சாமியமலை சாமிநாதனாட்டு இருக்கும். அதை பார்க்க போகிறோம். அதை அடுத்து அப்படியே போனால் பொன்னேரி. பொன் ஏறினால உழுதப்பட்ட ஒரு அகத்தீஸ்வர ஆனந்தவல்லி பேர். வல்லி பலம் கொண்ட அகத்தீஸ்வரர். ஆனந்தவல்லி ஈஸ்வரனுடைய வலது பக்கத்தில் யோக சக்தியாக இருப்போம் பொன்னேரி. அடுத்து அப்படியே போனால் பொன்னேரி தாண்டினோடையே இந்த ஆரணி ஆறு வரும். அந்த ஆறு அப்படியே ஒட்டி உள்ளே போனால் பெரும்பேடுன்னு ஒரு கிராமம். முத்துக்குமார சுவாமி சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயம் இருக்குது. கரெக்டாக 7 அடி உயரம். அது காமிக்க போகிறேன் உங்களுக்கு. திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ண அரசூர்னு ஒரு மெதூர் இடம் வருது. அங்கே உள்ளே போனால் சௌந்தராம்பிகை சமேத வாலீஸ்வரர் ராஜகுபுரத்தோடு இருக்க கோவில். ரொம்ப அழகாக இருக்கும் கோவில். விநாயகர்லாம் ரொம்ப அழகுங்க. அரசூர் வாலி பூஜை பண்ணிட்டு 16 பட்ட லிங்கம். அது பெரிய லிங்கம். ஷோடச கலாமூர்த்தினே பேர். அது பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ண திருப்பாலைவனம் வருது. மெயின் ரோட்லேயே பக்கத்துலேயே வந்துடும். அது வாலீஸ்வரர் லோகநாயகின்னு பேர். பார்க்க வேண்டிய சன்னதி. அப்படியே போனால் பழவேற்காடு வந்துடும்.
பழையவேற்காடு டேர்னிங்கில் கந்தசாமி கோவில் இருக்குது, முருகர் கோவில், அதை பார்க்கலாம். அப்படியே உள்ளே அஞ்சு போனால் சமயேஸ்வர ஆனந்தவல்லின்னு ஒரு கோவில், பழமையான கோவில், அதை பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணி போனால் அந்த பிரிட்ஜு வரும், பழையவேற்காடு பிரிட்ஜு. இப்போ தான் பிரிட்ஜு போட்டிருக்கா, ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அது கீழே போட்டெல்லாம் போகும், கடல், அந்த பக்கம் லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு ரைட்டில் திரும்பினா கருங்காலி ஒரு கிராமம் வந்துடும். கொஞ்சம் தூரம் போனோம், அங்கே வந்து ஃபேஸிங் வெஸ்ட் பெங்கால், சிந்தாமணீஸ்வர சிவகாமின்னு பேர். இந்த பஞ்சபிரம்ம கஷேத்திரத்தில் ஒன்று அது. இவ்வளோ கோவில்களை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குது. ஆண்டாள் குப்பம் ஒன்று இருக்குது, பொன்னேரி 2, அப்புறம் நடுவில் சின்ன காவணம் ஒன்று வருது பொன்னேரி பக்கத்துலேயே. 2 சிவன் 2 அம்பாள், அஷ்டோத்திரேஸ்வர அஷ்டோத்திரவல்லி, சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி, 2 நந்தி 2 கோடி மரம் இருக்குது. இங்கே அங்கோல விருஷம்னு ஒரு மரம் இருக்குங்க. அதை மரத்துலேருந்து காய் கீழே வந்தால் நியூட்டன் லாக் அகேன்ஸ்டாக வெள்ளமாக மேலே ஏறி ஒட்டின்றோம். அது ரொம்ப அது வந்து நியூட்டன் லாக் அகேன்ஸ்ட். அது சஞ்சீவினி மருந்து இருக்குது அதில். ஸோ அதுக்கு பேரியெல்லாம் பிடிச்சிருப்பா, பார்க்கலாம். இப்போ முதல்ல பச்சையாக இருக்க காய் வந்து ப்ரௌனிஷாக மாதிரி மனுஷ ஸ்பரிசமோ பறவையோட ஸ்பரிசமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உருண்டு ஓடி மரத்தில் ஒட்டின்றோம். போய் ஏறும் மரத்தில் கும்பலாக ஏறி மரத்தில் இப்போ ஒரு சிகப்பு கலர் ஒரு ஒரு வண்டு மாதிரி உண்டாகி அது சஞ்சீவினி சாப்பிட்ருவோம். நம்ம மேலாம் கடிச்சதுன்னா உடம்பெல்லாம் வீங்கிடும் நமக்கு. சரி, அந்த முட்டையாக இருக்கும், பள்ளி முட்டையாட்டம் மாறிடும் வெண்மையாக. அந்த காய் கீழே பட்டு அப்படியே இருக்குது. அடுத்து வந்து ஆற்றுல கொண்டு வச்சுட்டேன். சஞ்சீவினி இருக்கிறதுனால அதை பஸ்மம் பண்ணி விபூதியோட குழஞ்சி போட்டுக்கலாம். நான் ஆற்று வாசலில் கட்டி வச்சுருந்தா கூட தீய சக்திகள்லாம் ஆற்று உள்ள அண்டாது. அது பண்ணலாம். ஸோ இவ்வளோ கோவில் இருக்குது. ஸோ ஆண்டாள் குப்பம் 1, அகத்தீஸ்வர ஆனந்தவல்லி பொன்னேரி 2, அப்புறமா வந்து பெரும்பேடு 3, சின்னக்காவணம் 4, அரசூர் 5, திருப்பாலைவனம் 6, சமயேஸ்வரர் ஆனந்தவல்லி 7, சிந்தாமணீஸ்வரர் 8 கோவில் பார்க்கலாம் ஒரு நாளையில். ஸோ 12 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அதை மடமடண்டு. ஸோ 12 மணிக்கு அப்புறம் மூடிடுவா சிந்தாமணீஸ்வரர். சரி, எல்லா நாளும் சாயந்தரம் திறந்துருக்காது. இப்போ திறந்துருக்காதான் தெரியல எனக்கு. இரவு நாளில் சாயந்தர வேளையில் வந்து பிரதோஷ அந்த பௌர்ணமி மட்டும் தான் சாயந்தரத்தை ஓப்பன் பண்ணுறேன். மிச்ச நாள் இருக்காதுன்னு தெரியல. இப்போது அது விசாரிச்சுருப்போங்க. சிந்தாமணி மட்டும் பெட்டர் டு கோ பிஃபோர் 12. இதை ஞாபகம் வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த கோவிலெலாம் காமிக்கிறேன். ஏன்னா நேரோட வேண்டுகோள், கோவிலை பற்றி சொல்லுங்க மாமான்னு சொன்னதுனால நான் ஒவ்வொன்றதையும் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ ஒன் பை ஒன். இது வந்து சின்ன காமணன்ற ஊரோட இது. வெள்ளலால் வளர்ந்த இடம் இந்த ஊர். இது 2 சிவன் 2 அம்பாள் இருக்குங்க. அஷ்டோத்திரேஸ்வரர் அஷ்டோத்திரவல்லி, சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி, அங்கோல விருஷம் இருக்குது இங்கே தான். ஏர் அழிஞ்சல் பேர் அந்த மரத்து பேர். இது பொன்னேரி சிவன் கோவில், 3 ராஜகோபுரம், பெரிய தப்ப குளத்தோடு இருக்கும். ஆனந்தவல்லிய பலம் கொண்ட அகத்தீஸ்வரர், பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அடுத்ததாக முன்னாடி பார்க்க வேண்டியது ஆண்டாள் குப்பம் முருகர் கோவில். பெரிய ராஜகோபுரம், முன்மண்டபம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டாள் குப்பம் முருகர் பாருங்கள், என்ன அழகாக பாருங்கள். பெரும்பேடு நல்லா ஏறிக்கிற ஓரத்து கோவில், முத்துக்குமார சுவாமின்னு பேர். 7 பேர் வெள்ளக்கோட்டை முருகர் அளவுக்கு இருக்கும். இங்கே வந்து என்ன வெள்ளியம்மையை வந்து இடப்பக்கமும் தேவசேனா வந்து வலப்பக்கமும் மாறி இருப்பா இந்த இடத்துல. பெரும்பேடுன்னு பேர். இது பாலீஸ்வரர் தனியாக போட்டது. திருப்பாலைவனம்
பாலீஸ்வரர் லோகநாயகி 2 பேரோட ஃபோட்டோ அது. அமிர்தமே சிவனா மாறி நடாது. அம்பாள் நல்ல உயரம், முன்னாடி பெரிய குளம், தீர்த்தம் வந்து ரொம்ப தெரீஷன் இருக்கும் அங்கே. பதினாறு கால மண்டபம், திருக்குளத்தோடு இருக்க கோவில், கஜபிரிஷோமானத்தோடு இருக்க கோவில், விஜயநகர காலத்து கற்றளி கோவில் இது. இது சமயேஸ்வரர் ஆனந்தவல்லி. இங்கே எல்லாமே பச்சைக்கல்ல இருக்கும். துவாரபாலகால நந்தி கிந்தி எல்லாமே பச்சைக்கல்ல. பழவேற்காட்டில் இருக்கிற கோவில் இது. எல்லாமே பச்சையாக இருக்கும் அங்கே. சிறுவாபுரி பச்சைக்கல்னால இந்த ஊரில் போய் பார்க்குறோம். துவாரபாலகா, நந்தி, சிவன், அம்பாள் எல்லாமே பச்சை. இது சிந்தாமணீஸ்வரர். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். சிவகாமி சிந்தாமணீஸ்வரர் பே ஆஃப் பெங்காலுக்கு எத்தாமல் இருக்கிறது. பின்பக்கம்லாம் வந்து பேக் வாட்டர், முன்னாடி வந்து பே ஆஃப் பெங்கால். இந்த கருணாநிதி கலைஞருடைய ஃபேமிலி தான் பார்த்துக்கிற கடைசி பையன் தமிழரசுன்றவர். இந்த அவளுக்கு ப்ராங் கல்டிவேஷன் இருக்காங்க, அவள் தான் பார்த்துக்கிறான் அந்த கோவிலையே. இட் கம்ஸ் என்ற என்டோமெண்ட். இதை காமிச்ச எல்லா கோவிலுமே என்டோமெண்ட் கீழே வர்றது கோவில்கள். ஸோ இப்போ வந்து ஆலய தரிசனத்தில் வந்து பொன்னேரி வட்டத்தில் அமைஞ்சுள்ள, அதாவது தச்சூர்லேருந்து திரும்பி உள்ளே போன ஆண்டார்குப்பம், பொன்னேரி, சின்னக்காவணம், பெரும்பேடு, அரசூர், திருப்பாலைவனம், பழவேற்காடு, அப்புறமா வந்து கருங்காலின்ற கிராமத்தில் அமைஞ்சுள்ள அந்த சிந்தாமணீஸ்வரர் இவ்வளவும் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு காலையில் கிளம்பினா நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு 6-7 மணிக்குள்ளே கிளம்பினா பிஃபோர் ஈவினிங் 3 o'clock எல்லாம் முடிச்சிடலாம். பட் இங்கே என்ன செய்யணும்னா இதுக்கு டைம் எடுத்துன்னு பண்ணுறதா அந்த பாலீஸ்வரரையும் அந்த சமயேஸ்வரரையும் சிந்தாமணீஸ்வரையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஜேர்னியில் கூட மிச்ச கோவில்லாம் கூட பார்க்கலாம். பொன்னேரி தான் மெயின் ஷகர் முழுக்க. அங்கே தான் ஹோட்டல் கிட்டெல்லாம் கிடைக்கும். எல்லாமே மிச்ச இடத்துல கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ இதை சொல்லி இந்த ஆலய தரிசனத்துக்கு கார் வசதியாக இருக்கிறவா, வேன் வச்சுன்னு போகிறவா அழகாக போயிட்டு வாங்க. 8 கோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரூட்டில். அப்படியே அந்த வேறு அதர் வே விச் கம்ஸ் த்ரூ வயா மீஞ்சூர், அது இன்னொரு நாள் பார்க்கலாம். இது வந்து எல்லாம் கேட்டதுனால, நேயரோட விருப்பத்தை பூர்த்தி பண்ணதுனால, கடமையினால் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக போயிட்டு வந்தால் ஒரு மனசாந்தி கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.